கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமா அந்த வெப் சீரிஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. அரசு இவ்வளவுதான் முடித்து வைக்கிறதுக்கான பல கட்ட முயற்சி எடுத்தாலும் பாஜக விடுவதாக இல்லை. பாஜகவை தாண்டி கோர்ட்ல பார்த்தோம்னா தற்போது நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர் கூட கண்டெம்ட் வழக்கவே ஒரு வெப் சீரிஸ் மாதிரி அடுத்து வாய்தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தற்போது கூட நடந்த கண்டெம்ட் வழக்கோட பலதரப்பட்ட கேள்விகள் கூட எழுப்பப்பட்டது. அந்த கண்டெம்ட்டை தாண்டி கூட நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் பேசின மாதிரியான கருத்து கூட வருது. பெருசாக பார்க்குறீங்க. நீதிமன்றம், அரசியல் சட்டம், எவ்வளோ நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அது செயல்பட முடியும். அதற்கான ப்ரொசீஜர் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு டிசம்பர் 1 நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா பக்கத்தில் இருக்க தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு உத்தரவு போடுறார். 3 அந்த உத்தரவு அமலாகும் நேரம் என்பது 6 மணிக்கு மேலே. அதுக்கு முன்பே 5 மணிக்கே கண்டெம்ட் வழக்கு எடுத்து ஏன் ஏற்பாடுகள்லாம் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6:15 மணிக்கு சிஎஸ்எஃப் போலீஸை போய் ஏற்ற சொல்கிறார். ஓகே, ஃபஸ்ட்டு போட்ட உத்தரவை டிசம்பர் 1 போட்ட உத்தரவை அரசு அமுல்படுத்தவில்லை என்றால் வழக்கமான நீதிமன்ற நடைமுறை வழக்கறிஞர்கள் முதல்ல அந்த உத்தரவு நகலை வைத்து கோயில் நிர்வாகத்துக்கும் மதுரை கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கிறது, இந்த உத்தரவை நீங்கள் அமல்படுத்தணும். அதை அமல்படுத்தாமல் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புவாங்க. அது ஒரு 15 நாளில் நீங்கள் உத்தரவை அமல்படுத்தலை, அதனால் உங்கள் மேலே ஏன் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வார்கள். அதை ஃபைல் பண்ணி ஒரு நாள் விசாரணைக்கு வரும். அந்த விசாரணைக்கு வரும்போது கவர்மெண்ட்டை கேட்பாங்க. கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் சரி நீங்கள் அமல்படுத்துகிற மாதிரி தெரியல, அதனால் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுக்குறோம், 4 வாரத்தில் எழுத்துப்பூர்வமாக ஃபைல் பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட நபர்கள் 4 வாரம் கழித்து நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஜராகி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கம் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. அந்த விளக்கம் திருப்தியாக இல்லைன்னா ஏன் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த முடியல அப்படின்றதுக்கான நியாயமான காரணம் இருந்தால் அதை கேட்டு கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுங்கள், அல்லது பண்ண முடியாத காரணம்னா நீங்கள் அப்பீல் போயிருவீங்கன்னா அப்பீல் முடிவாகட்டும், அப்பீல் முடிஞ்ச பிறகு அதை முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கிட்ட அப்பீல் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னாலே அந்த கண்டெம்ட் எடுத்து வாய்தா போட்டு ஓரத்தில் போட்டுருவாங்க. இதுதான் வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனால் இந்த வழக்கமும் இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை. அடுத்து ஒரு கண்டெம்ட்டில் அவங்க உத்தரவை நடைமுறைப்படுத்தலைன்னா 4 வார நோட்டீஸுக்கு பிறகு அவங்க கொடுத்த விளக்கம் ஏற்புடையது இல்லை என்றால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த வழக்கை விசாரித்து இவங்களுக்கு குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அதற்கு பிறகு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும், அல்லது அவர்கள் வழக்கை ஏற்றுக்கொண்டு கண்டெம்ட் முடிக்கலாம். இதான் அதுக்கப்புறம் அதில் அப்பீல் இருக்கு. இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வழக்கில் இந்த நடைமுறையை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கையாண்டார்னா கையாளலாம். 2வது, டிசம்பர் 1 ஆர்டரை நடத்தலைன்னா அதில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர, விசாரிக்கலாமே தவிர, டிசம்பர் 3 அதே உத்தரவை மாற்றி உத்தரவிடுவதற்கான அதிகாரம் என்பது அவருக்கு எங்கேயும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் வழங்கப்படவில்லை. அது அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 21 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட வழியான முறையின்றி நீங்கள் ஒரு தனிநபரின் அவரோட ரைட் எதையும் மீற முடியாது அப்படின்னா. இப்போ இங்கே தர்கா ஒரு தரப்பு இருக்குது, அவர்கள் தரப்பை நீங்கள் எந்த அளவுக்கு மீறுவீங்க? சட்டப்படியான முறையில் தானே மீற முடியும், சட்டப்படியான முறையில் தான் சொல்ல முடியும். அதை மீறி சட்டத்துக்கு மாறாக, நீதிமன்ற அவமதிப்பு விதிகளுக்கு சட்டத்துக்கு மாறாக ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒரு உத்தரவு, நீங்கள் சொன்ன மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி உத்தரவு போட முடியுமானா போடுவதற்கான அதிகாரம் அந்த சட்டத்தில் இல்லை. ஒன்று. டிசம்பர் 3 சிஎஸ்எஃப் போலீஸை கூட்டு போக சொல்கிறாரு, ராம ரவிக்குமாரை எதை சொல்கிறார். இதையெல்லாம் கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் அவர் பண்ணவே முடியாது. ஆனால் இதை எதிர்த்து அப்பீல் போனால் அப்பீல் நீதிமன்றமும் அது சரின்னு சொல்கிறாங்க. பிறகு என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் திரும்ப கண்டெம்ட் போடுறார். 9 சீஃப் செக்ரட்டரி எல்லோரும் வரணும்னு ஒரு உத்தரவு போடுறார்.
4ஆம் தேதின்றதை 5ஆம் தேதி எடுத்து அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டு இந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாத சீஃப் செக்ரட்டரி, இந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாத ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், அவங்கள எப்படியே பார்ட்டியாக சேர்க்க முடியும்? இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதை சொல்ல வேண்டியது எங்கே சிக்கல் வருதுன்னா, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பார்ட்டியாக சேர்த்து திரும்பவும் வாய்தா போட்டு இப்போ திரும்பவும் மறுபடியும் வந்து இப்போ இந்த வழக்கில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அடுத்த நிலைக்கு போய் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல உள்ள கள்ளத்தி மரத்தில் எப்படி தர்காக்காரங்க குடியேற்றுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த கண்டெம்ட் வழக்கம், கார்த்திகை தீப வழக்கம், இவர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறதும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எந்த தொடர்பும் கிடையாது. அதை எப்படி இதில் கேட்க முடியும்? இல்லை, அதுக்கு காவல்துறை வந்து யாராவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. கோயில் ஈவோட்ட அவரே கேட்டு நீங்கள் ஏன் புகார் கொடுக்கல, சரி நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு கோயில் வக்கீல் முன்னாடி அதை கொடுத்தாருன்னு சொல்லி நடவடிக்கை எடு அப்படின்னு டைரக்ஷனே கொடுத்துருக்குறாரு. இந்த டைரக்ஷன் இதில் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. இப்போ அடிப்படையில் என்னென்னா, அந்த இடம் தர்கா நிர்வாகம் இப்போ சந்தனக்கூடு விழாவுக்காக கொடியேற்றம் செய்திருக்கிறாங்களே, அந்த இடம் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக அவங்க அங்கே தான் கொடியேற்றுறாங்க. சந்தனக்கூடு விழாவின் துவக்கத்தை மக்களுக்கு அறிவிக்கும் வகையில் மலை உச்சியில் உள்ள இடத்துல கொடியேற்றி அந்த கொடியேறிச்சுன்னா திருவிழா தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதை அறிவிக்கிறதுக்காக தான் அதை வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி காலங்காலமாக நடக்குது, 200 வருஷத்துக்கு மேலே நடக்குது. இந்த வருடமும் போலீஸ் பாதுகாப்போடு தான் அவங்க போகிறாங்க. கோயில் நிர்வாகம் தெரிஞ்சு தான் போகிறாங்க. கோயில் நிர்வாகம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க இடத்துல ஏற்றுறாங்கன்னா கோயில் நிர்வாகம் ஒன்றும் சொல்லலை, அதனால் அவங்க கொடி ஏற்றிட்டாங்க. 15 நாள் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கு வரும்போது மட்டும் இது பிரச்சனையாக மாற்றுறது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? பிரச்சனையாக மாறுதா, பிரச்சனையாக மாற்றப்படுதாங்க சார்? இது திட்டமிட்டு சங் பரிவார அமைப்புகளால் பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு எதுக்கு கொண்டு வராங்க? நீதிபதி எப்படி இது சொல்கிறாரு? இந்த வழக்கில் யார் ப்ளீடிங்ஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்கள். இந்த வழக்கில் ப்ளீடிங்ஸ் என்ன? டிசம்பர் 1 உத்தரவை நடத்தலைன்றதான் ப்ளீடிங்ஸு. அப்புறம் இந்த கள்ளத்தி மரன்றது எப்படி வரும்? சரி, அது அப்படி அவர்கள் சொன்னாலும், நீதிபதி அவர்கள் சொன்னாலும், அதில் நீதிபதி இன்னும் அதிகமாக சேகர்பாபு அவர்கள் சொல்லித்தான் இதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நீதிபதி அவர்கள் இப்படி கேட்கலாமா அப்படின்ற கேள்வியை மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ காலங்காலமாக ஒரு ஏற்ற இடத்துல இஸ்லாமியர்கள் அங்கே அத்துமீறி நுழைஞ்சாங்க, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்று அவர்களை கிரிமினல் போல சித்தரிப்பது அப்படின்றது எந்த வகையில் சரியாக? கள்ளத்தி மரம் யாருக்கு சொந்தமானது சார்? கள்ளத்தி மரம் 100% இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமானது. 1923 தீர்ப்பில் இது மிக தெளிவாக இருக்குது. நெல்லித்தோப்புக்கு மேலே உள்ள பகுதி, அங்கே தான் தர்கா இருக்குது. அந்த பகுதியில் 1923 தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க? நெல்லித்தோப்பு அதில் உள்ளவை அனைத்தும் புது மண்டபம், இது அங்கேருந்து மேலே இருக்குது. அந்த புது மண்டபத்துக்கு சைடில் தான் இந்த கொடிமரம் இருக்குது. இந்த லெஃப்டில் மேலே போனால் தர்கா, ரைட்டில் போனால் கொடிமரம். சரிங்களா? இப்போ தர்காவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், கொடிமரமும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பில் இருக்குது. அதோடு சேர்ந்து தர்கா, கொடிமரம், தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இருக்குது. இது இன்றைக்கி மரத்தில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பிரச்சனை என்பது 1978 உள்ள தீர்ப்பிலே அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுருச்சு. ஓகே சார். அது ஒரிஜினலாக 1923 தீர்ப்பிலேயே தர்கா உள்ள பகுதி, கொடிமரம் என்பது இன்னொரு பகுதி, இது ரெண்டும் சேர்ந்து தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தர்காவுக்குள்ளே கொடிமரம் இருக்குது அப்படின்னா அது தனித்த பகுதியாக சொல்ல வேண்டிய இல்லை. இப்போ தர்கா ஒரு இடத்துல இருக்குது, கொடிமரம் என்பது ஊரில் மக்களுக்கு திருவிழா தொடங்கி விட்டது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு இடம். அது அந்த பகுதியில் அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ கொடிமரம் ஏற்றுறாங்கல்ல, அது தர்காவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த பகுதியில் கொடி ஏற்றினா தான் கீழே இருக்க மக்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ ஏற்கனவே தர்கா கொடிமரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொடிமர பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்கிற போது அதில் இவங்க கொடி ஏற்றிட்டாங்க அது கோயிலுக்கு சொந்தமான அப்படின்னு சொல்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது? அது கோயிலுக்கு சொந்தமான இடமே கிடையாது, முழுக்க முழுக்க தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான சொத்து. இது 1978
1975 ஒரு சூட் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் போகிறாங்க. ஓஎஸ் நம்பர் 506/75. மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி கே சுப்பிரமணியன் என்பவர் அந்த வழக்கை விசாரிக்கிறார். அந்த வழக்கில் தர்காவும் பார்ட்டி. அதில் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக நீதிபதி ஃபைண்டிங்ஸ்க்கு வரும்போது அந்த 1931 தீர்ப்பை 23 அது 31 உறுதி செய்கிறாங்க அப்பீலில். அந்த தீர்ப்பை சொல்கிறார். 1923 தீர்ப்பை சொல்கிற போது the learned judge has held that the Mohammedans are entitled to the whole of the top of the hill on which the mosque and the flagstaff stand. மொத்த மலைப்பகுதியும் தர்காவும் கொடிமரமும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தர்காவும் கொடிமரம் ஒரு இடத்துல கிடையாது. தர்கா ஒரு பகுதியில் இருக்குது, கொடிமரம் இன்னொரு இடத்துல இருக்குது. இது ரெண்டுமே அவர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, when the learned judge described the whole of the top of the hill, மொத்த மலைப்பகுதி அப்படின்னா என்ன அப்படின்றது, entire top portion of the hill, not only to the mosque and the flagstaff alone, but also the other spaces on the top of the hill. மொத்த மலைப்பகுதி என்று வருகிற போது தர்காவையும் கொடிமரத்தை மட்டும் சொல்ல, அந்த மலையில் உள்ள மற்ற எல்லா பகுதியிலும் அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இதை நீண்ட காலத்துக்கு முன்பாகவே கோயில் அந்த கோயிலுக்கான உரிமை, அந்த அனுபவம் என்பது அவங்ககிட்ட இருந்து போயிடுச்சு, இஸ்லாமியர்களுக்கு அந்த அனுபவம் வந்துருச்சு அப்படின்றதையும் பதிவு பண்ணுறது சொல்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமாக, இட் இஸ் இன் எவிடன்ஸ் தட் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் த டாப் ஆஃப் த ஹில். அவங்க ஒரு 1975 வழக்கு போட்டு 78 தீர்ப்பு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேனே, இந்த வழக்கில் பள்ளிவாசல் மசூதி பக்கத்தில், இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுனை, அதில் அது கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு போடுறாங்க. அதில் வந்து இஸ்லாமியர் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு போட்டதுக்கு தான் இது வழக்கு வருது. அந்த வழக்கில் தான் நீதிபதி சொல்கிறாரு, இட் இஸ் இன் எவிடன்ஸ் தட் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வேர் த மாஸ்க் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த நார்த் ஆஃப் த பள்ளிவாசல். இந்த அவங்க வழக்கில் இப்போ கேட்குறாங்கல்ல, அந்த இடம், அந்த வழக்கு சொத்து அப்படின்றது டாப் ஆஃப் த ஹில், மொத்த மலையில் இருக்குது. அதில் வேர் த மாஸ்க் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த நார்த் ஆஃப் த பள்ளிவாசல். பள்ளிவாசல் தர்கா ரெண்டு இருக்குது. தர்காவை தான் அவங்க மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. மாஸ்க் இஸ் சிச்சுவேட்டட் நார்த் ஆஃப் த பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வடக்கு பகுதியில் தர்கா இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அண்ட் இன் பிட்வீன் பள்ளிவாசல் அண்ட் த ஃப்ளக் ஸ்டாப். அண்ட் இன் பிட்வீன் த பள்ளிவாசல் அண்ட் த ஃப்ளக் ஸ்டாப். இப்போ தர்கா என்பது பள்ளிவாசலுக்கும் கொடிமரத்துக்கும் நடுவில் இருக்கிறது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. Further, there is no evidence on the side of the plaintiff how the plaintiff's Devasthanam is using and enjoying the suit property. அந்த பகுதியில் உள்ள இடத்தை இவங்க கோயில் நிர்வாகம் பயன்படுத்தினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் தாக்கல் பண்ணலை என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாரு. இது மொத்தம் மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், அதில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதில் அவர்கள் காலங்காலமாக செய்கிறத செய்யலாம். இஸ்லாமியர்கள் மறுபடியும் அதில் ஒன்று ஆல்டர்னேட் ப்ரேயராக கேட்குறாங்க. அவங்களுடைய பாரம்பரியான வழக்கங்களை பயன்படுத்துறதுக்கு தடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த தண்ணி எடுக்கிறது உள்ளிட்ட பாரம்பரிய வழக்கங்கள், they have established the custom to use the property as I find the defendant are the property owners of the suit property. The question of customer right will not arise. அவங்களே அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்ன போது அதில் பாரம்பரிய பயன்படுத்துறது அப்படின்றது கேள்வியே வராது. அவங்க சொத்துக்கு சொந்தக்காரங்க, அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் 1978 தீர்ப்பு சொல்லியிருக்கார். இப்போ இந்த பிரச்சனை என்பது 1923 தீர்ப்பில், 1931 தீர்ப்பில், 1978 தீர்ப்பில் எல்லாம் தெளிவாக முடிக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு இப்போ திரும்ப கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஏற்றிட்டாங்க அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சாமன் சொல்றாரு. நீங்க சொன்னதெல்லாம் படிக்காம விட்டுருப்பாங்களா என்னன்னு? இது அதாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை யாருமே கிளியரா படிக்கிறது இல்லை. படித்தாலும் அதை புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க, தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ அடிப்படையில் இப்போ 200 வருஷங்களாக தொடர்ச்சியாக ஏற்றக்கூடிய கொடிமரம் தான், அந்த மரத்து மேலே தான்
ஏற்றுறாங்க. ஓகே சார். இல்லை அது மரத்துக்கு முன்னாடி ஏற்றுறாங்க, மரத்தை ஒட்டி ஏற்றுறாங்க. இப்போ அங்கே விழுந்துறன்றால் மரத்துக்குள்ளே ஏற்றுறாங்க. இவ்வளோதான் அதில் விஷயம். அப்படி இருக்கிற போது அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது என்று நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் எப்படி முடிவுக்கு வந்தார்? யார் அவர்கிட்ட சொன்னா? அதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க? ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுச்சு. அப்படி இருக்கிற போது அந்த இடம், இவர்கள் கொடியேற்றிய இடம் கோயிலுக்கு சொந்தன்றதுக்கு என்ன ஆவணம் இருக்குன்னு கேட்குறேன். கோயில்காரங்க நீங்கள் அந்த வழக்கில் ஏற்கனவே கார்த்திகை தீப வழக்கில் டிசம்பர் 1 போட்ட உத்தரவில் ஒரு வழக்கு நடக்கிற போதே தினமலரில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில் அந்த தூணை சுற்றி கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. அந்த செய்தியை வைத்து நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கோர்ட்டில் கேள்வி கேட்குறாரு. இப்போ ரீசண்டாக அந்த தூணை, தர்கா பக்கத்தில் இருக்க தூணை, பிரச்சனைக்குரிய தூணை யார் கவர் பண்ணது, கட்டையெல்லாம் அடக்கி யார் பண்ணது, அப்படி கட்டையெல்லாம் சுற்றி கட்டுறாங்க, யார் செஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க. கோயில் வழக்கறிஞர் சந்திரசேகர் மட்டும் நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறார். பின் இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அதை குறித்து கொண்டு கோயில் தரப்பு தூணை சுற்றி தடுப்புகள் வைக்கிற போது அதை தர்கா நிர்வாகம் தடுக்கவில்லை, எனவே இந்த இடம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு எழுதுறாரு. இப்போ அதில் 2 விஷயம். ஒன்று, ஒரு தடுப்பை வச்சதுனாலே ஒருத்தருக்கு சொந்தமாயிருமா? போலீஸ் யாரையும் அவங்கள விடுறதில்லை. அங்கே 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அந்த பக்கமே விட மாட்டாங்க. விடாத போது இவங்க போய் எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அதை வைத்து உரிமையை நீதிமன்றம் சொல்ல முடியுமா? 2வது, சூட்டு அங்கே நடக்குது கிடையாது, ரிட் பெட்டிஷனில் எப்படி அதை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒன்று. 2வது, வழக்கு நடக்கும்போது 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற போது அந்த இடத்தில் தூணை கவர் செய்ய சொன்னது யார்? அது சேகர் பாபு சொன்னாரான்னு கேட்டால் கரெக்டாக இருந்திருக்கும். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த உத்தரவை சேகர் பாபு அமல்படுத்த சொன்னாரா சொல்லலையா அப்படின்னு கேட்குறாருல்ல. சேகர் பாபு சொல்லி தான் நீங்கள் செய்யலையான்னு அவர் எப்படி கேட்டிருக்கணும்னா, அந்த தூணை கவர் பண்ண சொன்னது சேகர் பாபு சொன்னாரா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அது சரியான கேள்வி. ஒன்று, வழக்கு நடக்கும்போது அவர் கவர் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது யார் சொல்லி கவர் பண்ணாங்கன்றது விசாரணைக்குரிய ஒரு விஷயம். 2வது, அப்படி அவர்கள் கவர் செய்தது 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற போது, காவல்துறை யாரையும் அந்த இடத்தில் அனுமதிக்காத போது தினமலர் ரிப்போர்ட்டர் அதை எப்படி எடுத்தார்? அது எப்படி பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லை, தினமலர் போயிருக்காங்களா, அங்கே உள்ளேருந்து அனுப்பியிருக்காங்களான்றதே தெரியல. அதான் ஒன்று, தினமலர் அதாவது உள்ளேருந்து அனுப்பினதான் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ தினமலரை பிடிச்சி விசாரிக்கணும். உனக்கு இந்த படம் எப்படி கிடச்சி, நீ போய் எடுத்தையா அப்படின்னா அன்னைக்கு ஆள் அலோவ் பண்ணல. நீ எப்படி அங்கே போன? இல்லை உனக்கு எடுத்து கொடுத்தாங்களா? யார் எடுத்து கொடுத்தா? கோயில் நிர்வாகத்திலேருந்து எடுத்து கொடுத்தாங்களா, காவல்துறையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனால் அதை கேட்கல. சரி, அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர் லாஜிக் படியே அந்த இடத்த கவர் பண்ணுற போது தர்கா நிர்வாகம் கேட்காதனால அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வாதத்துக்கு நம்ம வந்தால், இந்த இடத்துல கொடியேற்றுற போது 15 நாட்களாக கோயில் நிர்வாகம் எதுவுமே செய்யலை, காவல்துறை பாதுகாப்போடு அது நடக்குது. கோயில் நிர்வாகம் எதுவுமே செய்யலைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் தானே இவங்க தடுக்காமல் இருக்காங்க. அந்த லாஜிக் இதுக்கு பொருந்தாதா? தூணை மறைக்கிற போது அவங்க ஒன்றும் செய்யலை, அதனால அவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிற நீதிமன்றம், கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றுற போது கள்ளத்தி மரத்தில் ஏற்றலை, கள்ளத்தி மரத்துக்குள்ளே கொடிமரம் வச்சுருக்காங்க, அந்த கொடிமரத்தில் தான் ஏற்றுனாங்க, மரத்தில் ஏற்றுனாங்கன்னு பொய்யா சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. கள்ளத்தி மரத்துக்குள் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடியேற்றிய போது காவல்துறை பாதுகாப்போடு அது நடந்தது. கோயில் நிர்வாகம் அமைதியாக இருந்தது. என்ன காரணம்? 200 வருஷமாக அங்கே ஏற்றுறாங்க, அதனால ஏற்றுறாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த இவங்க தடுக்கலைனால அந்த இடம் அவங்களுக்கு சொந்தன்ற லாஜிக் வருமா வராதா? அதை ஏன் நீதிமன்றம் அப்படி சொல்ல மாட்டேங்குது? 2வது, இவ்வளவு நடக்குதுங்க நீதிமன்றத்தில். இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்புன்றதே இன்னைக்கு நடைமுறையில் கிடையாது. டிசம்பர் 1 கொடுத்த தீர்ப்புக்கு மேலே அப்பீல் போயிட்டாங்க. கோயில், கவர்மெண்ட்டு, அர்ச்சகர் சங்கம் எல்லாரும் அப்பீல் போனோம். அந்த அப்பீலில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்போடு இணைஞ்சிருச்சு. இன்றைக்கி இருக்கிறது ஒரே தீர்ப்பு தான். இன்றைக்கு அமுல்படுத்தக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரே ஒரு தீர்ப்பு தான். அது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பு.
அந்த தீர்ப்பை அடுத்த வருஷத்துல அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பழைய தீர்ப்பு ஒன்று இல்லாத போது தியரி ஆஃப் மெர்ஜர் என்ற அடிப்படையில் பழைய தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி கண்டெம்ட் எப்படி போட முடியும், அந்த கண்டெம்ட் எப்படி கண்டினியூ ஆகும்? அந்த கண்டெம்ட் வச்சிருக்கதே தப்பு. அந்த கண்டெம்ட் வச்சிருக்கதே தப்புன்ற போது அதில் புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம், சட்ட மீறல், விதி மீறல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மீறல், அரசியல் சட்ட மீறல் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த தர்கா மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தரப்பு கேட்க வேணாமா? கண்டெம்ட்ல அதை செய்ய முடியுமா? இது எல்லாம் நடக்குதுங்க. இதை நீதிமன்றத்திலே கேள்வி எழுப்ப வேண்டியது யார்? அரசின் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரவன் அங்கே இருக்கார், கோயிலோட வழக்கறிஞர் சந்திரசேகர் இருக்கார். இவங்க 2 பேரும் வாயில் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்குறேன். சட்டம் தெரியாதா? நீதிமன்றத்தில் சொல்லணும்ல. நேற்றே ஏங்க பதில் மனு போடல? நீங்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது, இது அப்பீல் ஏற்கனவே டிசைட் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் நேற்று சொல்லிட்டாங்க உங்கள் உத்தரவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அந்த உத்தரவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், உங்கள் உத்தரவில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கணும்ல. அப்படி பெட்டிஷன் போட்டிருந்தா இப்போ அடுத்த ஆர்டர் போட முடியுமா? அடுத்து கோயில் தரப்புலேருந்து எதுக்கு அவங்க தர்காவிலேருந்து போய் பண்ண ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு கோயிலையே ஒத்துக்கிறாங்க? இந்த சந்திரசேகர் வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கோயில் ஓட்ட நீதிபதி எப்படி நேரடியாக பேசுறாரு? சந்திரசேகர் தடுக்க வேணாமா? எழுத்துப்பூர்வமாக எதனால் கொடுங்க, நாங்கள் பதில் சொல்றோம்னு சொல்ல வேணாமா? அவர் முன்னாடி எல்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்றாங்க, டிசியும் கேட்டு ரெக்கார்ட் பண்றாங்க, நான் இண்டிபெண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லி டிசி இனிகோவை ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஓப்பன் கோர்ட்ல ரிட்டனா இவங்க பதில் சொல்லணும். ஆனா வீரகதிரவன் அதை தடுக்கல. இப்ப இனிகோ டிசி ஜெயிலுக்கு போறதை வீரகதிரவன் விரும்புறாரா? என்னன்னு எங்களுக்கு புரியல. இப்ப நீதிமன்றத்தில் நடப்பதெல்லாம் அரசு தரப்பு சங் பரிவார அமைப்புகளுக்கு துணை போகும் வகையில் செயல்படுகிறது அப்படின்றத ஆரம்பத்திலிருந்து இது இருக்கு. சர்வே கல் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஏஜி ராமன் அவர்கள் கொடுக்கல, கடைசி வரை கொடுக்கல. நான் கொடுத்தது தனிநபர் கொடுத்ததா சொல்லிட்டாங்க. அதே போல இது சமணர் தூண் அப்படின்ற கிளப்பி விட்டது சேகர்பாபு அவர்களால் நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் ஹெச்ஆர்என்சி வழக்கறிஞர் ஸ்ரீராமும் ஜோதி அவர்களும் தான். புதுசாக ஒன்று கிளப்பி விடுறாங்க. சரியாக அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் மிகச்சரியாக வாதிட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து டெவலப் பண்ணி குழப்பம் பண்ணாங்க. இப்போ இப்படி சங் பரிவார அமைப்புகளுக்கு ஏற்கனவே அந்த தூணை கவர் பண்ணுறது, அது தினமலரில் ஃபோட்டோ, ஆடுகோழி வெட்டுற பிரச்சனையில் இதே செஞ்சாங்க. இப்படி வரிசையாக இப்படி கொடுத்தா இது எப்படி சரியா இருக்கும்? நீதிமன்றமும் இது சரியான முறையில் கேட்கல. தொல்லியல் துறையை பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க. தொல்லியல் துறை கடைசியில் வந்து கோர்ட்டில் வந்து பதிலே சொல்லலை. நீதிமன்றம் அது கேட்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ 2 நீதிபதிகள் தொல்லியல் துறை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுங்க. தொல்லியல் துறை கோர்ட்டில் வந்து அவங்க கூட சொல்லலையே. தொல்லியல் துறை பெர்மிஷனோட பண்ணுங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? எனக்கு புரியவே இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு நடந்த முறையே சட்டப்படியான ஒரு வழக்கமான உயர்நீதிமன்ற நடைமுறையில் இல்லை சார். அந்த மாதிரியான பல கருத்துக்கள் நீங்கள் சொன்னாலும் அந்த கண்டெம்ட் வழக்கு தள்ளிக்கிட்டே போகுது. எப்படி நம்ம பார்க்கலாம்? அதை ஏதாவது ஒரு அரசியல் செயல்பாடாக அதை பண்ணுறாங்களா? நீதியரசருக்கு அந்த மாதிரியான எதுவும் திட்டம்லாம் இருக்கா? அதாவது அரசியல் செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது முழுக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் சட்டத்துக்கு எதிரானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதன் மூலமாக எங்கள் தர்கா தரப்பை சேர்ந்தவர்கள் உரிமை என்பது பறிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்றத நோக்கி போகிறாங்க. இப்போ அவங்க வழக்கில் அவங்கள கேட்காம அவர்கள் உரிமையை பறிக்கிறது, வரிசையாக கண்டெம்ட்டில் உட்காந்து ஆர்டர் போடுறது, இது எதுவுமே கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில், கண்டெம்ட் ரூல்ஸில் எதுவுமே கிடையாது. உயர்நீதிமன்றம் தான் உருவாக்கிய அல்லது சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளை மீறலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு மீறலும் நடக்குது. இது ஸ்ட்ராங்காக நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய அரசின் வழக்கறிஞர்கள், வீரகதிரவனாக இருக்கட்டும், ஏஏஜி பாஸ்கரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அதை எடுத்து வைக்காமல் அப்படியே இந்த விஷயங்களுக்கு சங் பரிவார அமைப்பு நடத்துகிற ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான் அது. அதற்கு துணை போகிறார்கள் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் தான் அது வந்திருக்குது. அரசாங்கம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம 1 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் காவல்துறையிலே, வருவாய்த்துறையிலே, ஹெச்ஆர்என்சியில், அரசு வழக்கறிஞர்களில் முழுக்க ஊடுருவி இருக்கிறாங்க. கொள்கையாளர்களே அரசு வழக்கறிஞர்களை நியமிங்கன்னு நம்ம கேட்குறோம். இப்போயாவது அது பார்ப்பாங்களான்னு பார்ப்போம். சார், அதுக்கு மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் கூட இன்னும் ஒரு 10 நாட்களில் திருப்பரங்குன்றம் வர இருக்கிறார்.
இது மேலும் இந்த பிரச்சனைக்கு வலு சேர்க்க வருதா, உண்மையான பக்தியில வராங்க? இது ஒரு அரசியல் பிரச்சனை அப்படின்றது இது தெளிவாகுது. மத நடவடிக்கையோ ஆன்மீகன்றதோ சமயமோ அங்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? மக்கள் யாரும் அதை கேட்கல. ஓராண்டாக பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் தான் உண்மையான பிரச்சனைகளை புறந்தள்ளி, மக்களுடைய வாழ்வியல் கோரிக்கையெல்லாம் புறந்தள்ளி, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு பதட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு பல்வேறு பிஜேபியில் உள்ள அத்தனை லீடர்ஸு, ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள லீடர்ஸு எல்லாமே அதுக்கு துணையாக இருக்கிறாங்க. மோகன் பகவத் கூட இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போதே இது எப்படி தீர்க்கப்படணும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அப்படின்னு மிரட்டினார். இன்னொரு ஒன்றிய அமைச்சர் முட்டாள்கள்னு பேசினார். ஹெச் ராஜா அயோத்தியா மாத்தோன்னு பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறார், நைனா நாயந்திரன் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு, இன்றைக்கி மோடியே வந்து பேச போகிறார். அப்படி இருக்கிற போது இது அரசியல் பிரச்சனை. இதில் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அரசாங்கம் தடுத்துருச்சுன்றது பொய். கார்த்திகை தீபம் 300 வருடங்களாக ஏற்றப்படும் இடத்தில் ஏற்றப்பட்டு விட்டது அப்படின்றது. அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வரை திமுக கொண்டு போகல. தமிழ்நாட்டில் ஒரு 1000 இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட வீடியோவை ஒளிபரப்பி, ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம், ஏற்ற வேண்டுமா கலவர தீபம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட வேண்டியாருன்னு ஏன் அதை செய்ய மாட்டாங்க? பிஜேபி வளர்ச்சிக்கு மறைமுகமாக திமுக துணை போகுதான்னு சந்தேகம் வருமா வராதா? அது எப்படி சரியா இருக்கும்? அவங்க பிரச்சாரம் எல்லார்ட்டையும் போயிடுச்சுங்க. வருத்தமாக இருக்கு. நம்ம இவ்வளவு பேசுகிறோம், ஆனால் பெரிய கட்சிகள் எல்லா இடத்துலையும் பேசுகிற போது தான் தெரியும். கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. ஒரு மலையில் ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும். இது கோயிலோட ஸ்தானிகர்களின் கருத்து. நீதிமன்றத்திலேயே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு முன்னாடி டிசம்பர் 1 உத்தரவு போட்டீங்க, டிசம்பர் 3 ஏற்றணும்னு சொல்லி நாங்கள் கோயில் ஸ்தானிகர்களிடம் கருத்து கேட்டோம். அவர்கள் மலையில் ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும், 2வது இடத்துல ஏற்றுறது கோயில் மரபுக்கு எதிரானு சொல்லிட்டாங்க. அதனால் இதில் அப்பீல் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்பீல் போட்டோம். அதனால் நாங்கள் அமல்படுத்த முடியலை. கோயிலோட மரபை 200-300 ஆண்டு மரபை உடனே மீற முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இதை நீதிமன்றத்தில் ஏன் வீரக்காரன் சொல்ல மாட்டாரு? ஏன் கோயிலோட வழக்கறிஞர் சொல்ல மாட்டாரு? எதுக்கு சங்க பரிவார திட்டங்களுக்கெல்லாம் அவங்க துணை போகிறாங்க? அது சரி கிடையாது. இல்லை அது அரசு உடந்தையாக இருக்காங்களா, இல்லை அந்த வழக்கறிஞர் உடந்தையாக இருக்காங்கன்ற பார்வையில் எப்படி? அது வந்து யாரைத்தான் நம்புவதோ அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. இதில் யார் உண்மையாக இருக்கா, யார் பொய்யா இருக்கா, யார் போலியாக இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. அரசு வழக்கறிஞர் இதில் முழுக்க சங் பரிவார அமைப்பின் திட்டங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க. வெளியில் நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் கொஞ்சம் பேசுகிறாங்களே தவிர உண்மையிலே அவர்கள் சீரியஸாக இந்த பிரச்சனையை கையாளவில்லை அப்படின்றதான் உண்மை. சார், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வழக்கு தற்போது 2 நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அரசு எப்போ மேல்முறையீடு போகும், மேல்முறையில் என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது இது உடனே மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு போய் இந்த பிரச்சனையை முடிச்சு விடலாம், பிஜேபிக்கு ஆதரவானா போகலாம். இது கிடையாது. இப்போ இதில் பல இடத்துல உச்சிப்பிள்ளையார் தவிர்த்து வேறு இடங்களில் கொடியேற்றலாம், இது தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. பக்தர்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் ஏற்ற கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் கோரிக்கை வச்சு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு முடிவாகட்டும். சங் பரிவார அமைப்புகள் வரிசையாக வழக்கு போடுறாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் இயக்கங்களே இல்லையா? நீங்கள் ஏன் வழக்கு போடக்கூடாது? எல்லாரும் போட்டு திரும்ப இன்னொரு டிவிஷன் பெஞ்சுக்கு போட்டோம். அது லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகட்டும். 3 நீதிபதிகள் இது விசாரிக்கட்டும். ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு 2 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றணும்னு. இன்னொரு இடம் சொல்கிறாங்க. இப்போ எதை அமல்படுத்துகிற ஸ்டேட்டு, எதை அமல்படுத்துன்ற கேள்வி இருக்குல்ல. அதனால் இவங்க அப்பீலே சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதில்லை. ஏஜிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொடுத்துருக்கிறது தான் அரசியல் சட்டப்படி மத நல்லிணக்கத்துக்கு உகந்ததாக இருக்கிறது. எனவே அங்கே ஏற்றினா போதும் அப்படின்றதான் சொல்லணும். அப்படி இருந்தாலே அது போதும். உச்சநீதிமன்றத்துக்கு அவசரப்பட்டு செல்ல தேவையில்லை. பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக உதவி பண்ணுறதுன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. நன்றி சார். நன்றி.